ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தது, அண்ட் நர்வ்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம், அப்புறம் ஃபேட்டி லிவர் இருந்தது. ஐ எம் ஹேவிங் டயபெட்டிக் அண்ட் பிளட் ப்ரெஷர், நீ ஜாயிண்ட் பெயின். அலர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுட்டேங்க. டேப்லெட் சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போறப்ப அந்த டேப்லெட்டால வர சைடு எஃபெக்ட்டும் நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்குது. இப்போ நான் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இவ்வளவுலாம் மூஞ்சி முகமெல்லாம் வீங்கி போய் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே போயிடுங்க. பீரியட்ஸோட இஷ்யூஸ் இருக்கும், ஸ்டார்ட் ஆயிருச்சு. கை கால் வலி இருந்தது, முட்டு வலி இருந்துச்சு, இடுப்பு வலி, முதுகு வலி, அதே மாதிரி நைட் எல்லாம் தூக்கமே இல்லை. கால் தெரிப்பு, அந்த நீ பெயின், அந்த காலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்ததுங்க. ரொம்ப நாளாக வயிறு வலிச்சுட்டே இருந்துச்சு, நெஞ்சரிச்சல் இருக்கும். அவங்களுக்கு பக்கவாதம் வந்துடுச்சு. வளைச்சி தேய்ச்சி நடக்க ஆரம்பிச்சாங்க. பல ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டு. எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு திருப்தியாக அமையலை. அதே மாதிரி ஒரு 50 டேஸ்க்கு அப்புறம் போய் திரும்பி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். அப்படியே எல்லாமே கம்மியாயிடுச்சுங்க. இப்போ அது ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கு. எனக்கு இருந்த ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் 90-95% எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போக வந்து ஒரு 18 சிட்டிங் வரைக்கும் நான் போயிட்டேங்க அவர்கிட்ட. போன உடனே பார்த்தா அப்புறம் 18 சிட்டிங்க்கு மேலே எனக்கு அலர்ஜியே வரலங்க. பட் இப்போ வந்து நான் பழையபடி ஆக்டிவா இருக்கிறேன், எந்த ஒரு தொந்தரவுமே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ட்ரீட்மெண்ட். நீ ஜாயிண்ட் பெயின் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர். Without any operation, without any English medicine, the knee joint was completely recovered. தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஹரி. எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஹரிக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்லணும் மிஸ்டர் ஹரிக்கு. அவர் மேலும் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக பல பேருக்கு இது மாதிரி நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல பெரிய ஒரு பயனை அடையணும்னு நான் அவரை வாழ்த்துறேன்.